உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோட கடிதத்துக்கான நேரம் இது. நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். வள்ளல் பிரான் மிகப்பெரிய ஞானி, வள்ளலார், சித்தர் என்று நாம தான் கொண்டாடுறோம். ஆனால் அவர் எல்லாரிடமும் இயல்பான நிலையில் இருந்தார். எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பெரிய செல்வந்தர்கள் வந்தால் அவர்களுக்கு ஒரு மரியாதை, எளியவர்கள் வந்தால் அவர்களுக்கான ஒரு மரியாதை, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மிக மிக எளியவர்கள் மீது கூட நம்முடைய வள்ளல் பெருமான் அவ்வளவு அக்கறையையும் ஆதுரத்தையும் அன்பையும் செலுத்தியவர் என்பதை சொல்லுகின்ற ஒரு கடிதத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த கடிதத்தில் 2 சுவாரஸ்யம் இருக்குது. என்னன்னா, ஒரே கடிதத்தில் ஒரு வடதுருவத்தையும் காட்டுகிறார், தென் துருவத்தையும் காட்டுகிறார். அதுதான் மிக ஆச்சரியம். ஒரே கடிதத்தில் 2 சுவாரஸ்யம் இருக்குது. என்னன்னா, ஒரே கடிதத்தில் வடதுருவத்தையும் காட்டுகிறார், தென் துருவத்தையும் காட்டுகிறார். இப்படி கூட ஒரு மிக உயர்ந்த ஞானி என்கின்ற நிலையில் ஒரு கருத்து, அடுத்தது மக்கள் மீது அன்பு செலுத்துகின்ற எளியவர் என்கின்ற முறையில் இன்னொரு கருத்து என்பதாக வள்ளல் பிரானோட இந்த கடிதம் இருக்கு. பாருங்க, 2 துருவங்களான உணர்வுகள் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம், அப்புறம் நம்ம டீகோட் பண்ணலாம். மகாராஜ ராஜஸ்ரீ அப்பாசாமி செட்டியார் அவர்களுக்கு தாங்கள் வரைந்த கடிதத்தில் குறித்த வண்ணம் சிதம்பர விஷயமான பாடல்களை தங்கள் கருத்தின்படி அச்சிட்டு கொள்ளுங்கள். அன்றியும் கண்டாய் என்றோழி என்கிற பாடல்களை வைத்திருக்கின்றவர் தற்காலம் சமீபத்தில் இல்லை. அவர் வந்தவுடன் வாங்கி அனுப்புகிறேன். விண் படைத்த பொழிற்றில்லை அம்பலத்தான் எவர்க்கு மேலானான் அன்பருளம் மேவு நடராஜன் எனல் வேண்டும். சுந்தரத்தம்மாளுக்கும் அவர் புருஷனுக்கும் வருமாதத்தில் ஜீவனோபாய விருத்தி உண்டு பண்ணுவிப்பதாக சொல்லுங்கள். சிதம்பரம் ராமலிங்கம். 26/11/1866 ஆண்டில் நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்கார் இந்த கடிதத்தை. அப்பாசாமி செட்டியார் அப்படிங்கிறவருக்கு இதில் 2 முக்கியமான விஷயத்த சொல்றார். அந்த அப்பாசாமி ஐயா என்பவர் நம்முடைய வள்ளல் பிரானோட பாடல்களை தொகுத்து நூலாக்கணும் அப்படின்னு சொல்றார். அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதை தாண்டி ஒரு கணவன் மனைவிக்கான விஷயத்தையும் இந்த கடிதத்தில் பேசுகிறார். இது 2ம் தான் வடதுருவம் தென்துருவம் என்பதாக. அதாவது ஒரு ஞானி என்கின்ற நிலையில் தத்துவங்களை சொல்லுகின்ற பாடல்களை பற்றி ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டு விட்டு அதே கடிதத்தில் மிக எளிமையான ஒரு தம்பதியை பற்றியும் குறிப்பிடுகிறார். இதுதான் வள்ளல் பிரானுடைய சிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பெரிய ஞானி, நான் தத்துவார்த்த விஷயங்களைத்தான் பேசுவேன், சித்தாந்தங்களைத்தான் பேசுவேன், இறை வழிபாட்டை பற்றித்தான் பேசுவேன், இறை நெறியை பற்றித்தான் பேசுவேன், அப்படியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப எளிமையான நம்முடைய வள்ளல் பிரான் இந்த கடிதத்தில் தான் எப்படி உணர்ந்திருக்கிறாரோ அப்படியே வெளிப்படுகிறார். சிந்தனைகள் உயர்வானதாக இருக்கலாம், அதற்காக நான் மேம்பட்டவன், நான் உங்களையெல்லாம் விட மேலானவன் என்கின்ற அந்த எதேச்சாதிகாரம், அந்த ஆதிக்கம் இல்லை என்பதை சொல்லுகின்ற கடிதம் தான் இந்த கடிதம். திரும்ப வள்ளல் பிரானோட வார்த்தைகளில் பயணிக்கலாம். மகாராஜ ராஜஸ்ரீ அப்பாசாமி செட்டியார் அவர்களுக்கு தாங்கள் வரைந்த கடிதத்தில் குறித்த வண்ணம் சிதம்பர விஷயமான பாடல்களை தங்கள் கருத்தின்படி அச்சிட்டு கொள்ளுங்கள். இதில் தான் மிக முக்கியம். என்னன்னா, தங்கள் கருத்தின்படி அச்சிட்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ உள்ள நவீன உலகத்தில் ஒருவர் எழுதுகின்ற வார்த்தை, ஒருவர் எழுதுகின்ற கருத்து, ஒருவர் சொல்லுகின்ற சொற்றொடர் அல்லது அவருடைய பாடல்கள், அவருடைய இசை, அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய உருவாக்கம், இது எல்லாத்துக்கும் காப்பிரைட்டுன்னு ஒன்று வந்துடுச்சு இல்லை? ஆனால் வள்ளல் பிரான் பாருங்க, என்னோட கடிதத்தை, என்னோட கருத்தை, என்னோட பாடலை நீ எப்படி புக்காக வெளியிடலாம் அப்படின்னு இல்லாமல் உன் கருத்தின்படி நீ வெளியிட்டுக்கொள் என்று சொல்கிறார் என்றால் காப்பிரைட் இஷ்யூவை பற்றி அவர் யோசிக்கலை. என்னோட பாடலை நீ புத்தகமாக வெளியிடலாமா, அது எப்படிங்க முடியும் அப்படின்ற ஒரு துணி அவரிடம் இல்லை. இது என்னோட பாடல், என்னோட கருத்து, நான் தான் வெளியிடுவேன், நீ எப்படி அதற்கு உரிமை கொண்டாடலாம் என்கின்ற சிந்தனையும் இல்லை என்கின்ற அந்த தமிழ் சித்தர் மரபின் நீட்சியாக இருக்கிறார். ஏன்னா நாம் இப்போ பேசுகின்ற போது, எழுதுகின்ற போது, இறை பற்றி உரையாளர்கள் பேசுகின்ற போது நம்முடைய சிந்தனையாளர்கள், நம்முடைய அருளாளர்கள் கொடுத்த பாடல்களை எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வர்றாங்க. எல்லா வரிகளையும் தங்களுடைய சொந்த வரியை போல் பேசுகின்றார்கள், எழுதுகின்றார்கள், மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றார்கள். இதற்கெல்லாம் அந்த அருளாளர்கள் காப்பி ரைட்டுன்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? இல்லை. எல்லாவற்றையும் சமூகத்துக்காக அள்ளி கொடுத்த அருளாளர்கள் அவர்கள்.
ஆனால் அவர்களுடைய பாடல்களை சொல்லி, அவர்களுடைய உரைகளை சொல்லி, அவர்களுடைய சிந்தனைகளை சொல்லி, அவர்களுடைய சித்தாந்தங்களை சொல்லி பேசும்போதோ எழுதும்போதோ அல்லது இசையமைக்கும் போதோ அல்லது ஏதாவது ஒரு புதிய கலையை உருவாக்கும் போதோ அதற்கு நாம் காப்பிரைட் கிளைம் பண்ணுவது என்பது எப்படி சரியாகும் என்கின்ற ஒரு சிந்தனையை வள்ளல் பிரானோட இந்த கடிதம் கொடுக்கிறது. புதிதாக எதையாவது உருவாக்கினால் அதற்கு காப்பிரைட் கேட்டுக்கலாம். ஆனால் ஏற்கனவே படைக்கப்பட்ட இலக்கியம், ஏற்கனவே படைக்கப்பட்ட இசை, ஏற்கனவே படைக்கப்பட்ட சித்தாந்தங்கள், சிந்தனைகள், இதை நாம் பயன்படுத்தும் போது அதற்கு காப்பிரைட் என்று கேட்பது சரியா என்கின்ற ஒரு சிந்தனையை வள்ளல் பிரானோட இந்த தயாள குணம் நமக்கு கேள்வியாக வந்து சேருகிறது. எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை பாருங்களேன். என்னோட பாடல்களை, சிதம்பர விஷயமான பாடல்களை உன்னோட விருப்பப்படி, உன்னோட சிந்தனைப்படி நீ வெளியிட்டுக்கோ அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை, விடுதலையை கொடுக்கிறார் வள்ளல் பிரான். வள்ளல் பிரான் ஆன்மீக விஷயத்தில் மட்டும் விடுதலையை பெற்றுக் கொடுக்கவில்லை நம்முடைய தமிழ் நிலத்துக்கு. இதை போன்ற சிந்தனை விஷயங்களிலும் விடுதலையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சி தான் இந்த கடிதம். கூடுதலாக இன்னொரு கருத்தை சொல்றார் பாருங்க, அது அப்படியே நெக்குருக வைக்குதுங்க. அன்றியும் கண்டாய் என்றோழி என்கின்ற பாடல்களை வைத்திருக்கின்றவர் தற்காலம் சமீபத்தில் இல்லை, அவர் வந்தவுடன் வாங்கி அனுப்புகிறேன். அந்த சிதம்பரம் பற்றிய பாடல்களை நீ அச்சிடணும்னு விரும்புகிற, அதில் கண்டாய் என் தோழி என்கின்ற அந்த பாடல் யாரோ ஒருத்தட்ட இருக்குது, அவர் இப்போ சமீபத்தில் இல்லை, என் பக்கத்தில் இல்லை, வந்ததுக்கப்புறம் நான் கேட்டு வாங்கி அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு பாடலை உருவாக்கி விட்டு அந்த பாடலை இது எனது பொக்கிஷம், நான் பொட்டியில் வைத்து பூட்டிக் கொள்வேன் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் வள்ளல் பிரான் எல்லோரிடமும் அதை பகிர்ந்திருக்கிறார், எல்லோரிடமும் அதை பகர்ந்திருக்கிறார், எல்லோரிடமும் அதை அன்பாக கொடுத்திருக்கிறார், கையகப்படுத்தி இருக்கிறாருங்கிறது தான் இந்த கடிதம் காட்டுது. அதனால் முதல் விஷயம், அந்த அப்பாசாமி என்பவர் நூலை வெளியிடுவதற்கு, சிதம்பரம் பற்றிய பாடல்களை வெளியிடுவதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார். அதை தாண்டி அந்த என் தோழி என்கின்ற அந்த பாடல் வைத்திருப்பவர் பக்கத்தில் இல்லை, அவர் வந்தப்புறம் நான் கேட்டு வாங்கி அனுப்புகிறேன்னு அதற்கான கூடுதல் தகவலையும் கொடுக்கிறார். சரி, இது ஒரு துருவம், இது ஒரு தென் துருவம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வட துருவமான ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்களேன். விண் படைத்த பொழில் தில்லை அம்பலத்தான் எவர்க்கு மேலானான், அன்பருளம் மேவு நடராஜன் எனல் வேண்டும். இது ஒரே ஒரு கருத்தை தான் அவர் தன்னுடைய கருத்தாக வைக்கிறார். இந்த பாடல், இந்த வரிகள், இந்த வார்த்தைகள் இப்படி தெளிவாக வர வேண்டும், தவறாக அச்சிடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வைக்கிறாரு. அடுத்தது ஒரு கணவன் மனைவியை பற்றி அக்கறையை சொல்றார் பாருங்க. சுந்தரம்மாளுக்கும் அவர் புருஷனுக்கும் வருமாதத்தில் ஜீவனோபாய விருத்தி உண்டு பண்ணுவிப்பதாக சொல்லுங்கள். அப்பாசாமி செட்டியார் அவர்களிடம் வள்ளல் பிரான் வைக்கின்ற வேண்டுகோள், சுந்தராம்பாள் என்கின்ற அந்த பெண்மணிக்கும் அவருடைய கணவருக்கும் நீங்கள் ஜீவன் அபிவிருத்தி செய்வதற்காக ஒரு வேலை வாங்கி தாருங்கள் என்று அக்கறையாக சொல்கிறார் என்றால், மிக எளிமையான தம்பதிக்கு வேலை வாங்கி கொடுக்கின்ற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார். தமிழ் இலக்கியத்துக்கு, தமிழ் சித்தர் மரபுக்கு பங்களிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை சீர்திருத்தி அதை சேர்த்து கொள்கின்ற அந்த கடமையையும் சரியாக செய்கிறார் என்றால், ஒரு 8 வரி கடிதம், அதில் 2 துருவமாக, வடதுருவம் தென்துருவமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை தன் துருவமாக மாற்றி அதன் மூலமாக ஜீவகாருண்ய துருவமாக நம்முடைய வள்ளல் பிரான் உயர்ந்து நிற்கிறார். இந்த விஷயம்லாம் என் காதுக்கு கொண்டு வராதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நான் கவனிக்கணுமா? அப்படியாக இல்லை. அந்த கணவன் மனைவிக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கின்ற நிலைதான் அவர்களுக்கான ஜீவகாருண்யம். அதையும் சரியாக செய்கிறார். அப்பாசாமி செட்டியார் அவர்கள் சிதம்பரம் பற்றிய பாடல்களை தொகுக்கின்ற அந்த வேலை அவருக்கான ஜீவகாருண்யம், அதையும் சரியாக செய்கிறார் என்றால் எப்படி தன்னுடைய சித்தாந்தத்தை வாழ்ந்து காட்டுபவராக வள்ளல் பிரான் இருக்கிறார் என்பதை இந்த கடிதத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நாமும் இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளிலும் ஏதாவது ஒரு வார்த்தையாகவாது மாறி நிற்க வேண்டும், ஜீவகாருண்யத்தின் வடிவமாக தேறி நிற்க வேண்டும். நிற்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.